என் அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க. ஓம் நமச்சிவாய. வருஷத்தில் நிறைய சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வர இந்த மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த ஒரு இரவு முழுதும் நாம் ஏன் விழித்திருக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியம் என்ன? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இயற்கையாகவே பூமியோட வட அரைக்கோளத்திலிருந்து ஒரு பெரிய ஆற்றல் மேல் நோக்கி பாயுமாங்க. இந்த நேரத்தில் நம்ம முதுகெலும்பு நேராக இருக்கும்போது அந்த ஆற்றல் நம்ம உடம்புல சுலபமாக ஏறுமாங்க. அதுதான் வெர்டிக்கல் பொசிஷனாக. அதனால தான் இந்த இரவு முழுதும் தூங்காமல் நிமிர்ந்து உட்கார்ந்து தியானத்திலோ அல்லது பூஜையிலோ இருக்கிறது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் அவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறாங்க. புராண கதைகளின்படி பார்த்தா இந்த நாளில் தாங்க சிவன் லிங்கோத்பவரா தோன்றினார்னு சொல்கிறாங்க. பிரம்மா மற்றும் விஷ்ணு 2 பேருக்கும் யார் பெரியவர்னு போட்டி வந்தப்போ சிவன் ஒரு பெரிய ஜோதி தூணாக நின்னாருங்க. அதோட அடியையும் முடியையும் யாராலையுமே பார்க்க முடியலையாம். அது மட்டும் இல்லை, பார்க்கடல் கடையிறப்போ வந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றின இரவும் இதுதான்னு சொல்லப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும்? காலையிலே குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. உபவாசம் முடிஞ்சவரை உணவு தவிர்க்கலாம், இல்லைனா பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப முக்கியமாக ராத்திரி நடக்கிற 4 கால பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மகா சிவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். நீங்கள் எந்த கோவிலுக்கு போக போகிறீங்க, இல்லை வீட்லேயே தியானம் பண்ண போகிறீங்களான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் மகா சிவராத்திரி